SAP எஸ்ஏபியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குங்க. எங்களுக்கு அவ்வளோ கால்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுல நிறைய பேர் என்னன்னா என்ன மாடல் எடுக்கணும்னே தெரியல அப்படின்றாங்க. நீங்க ஒரே பண்ணிக்க வேணாங்க. நான் ஓப்பனா சொல்றேன், மார்க்கெட்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. டு பி ஃப்ராங்க், நீங்க எஸ்ஐபில நான் கன்சல்டன்டா நான் போகணும் அப்படின்னா நிறைய டிஃபிகல்டிஸ் சேலஞ்சஸ் இருக்கு. மார்க்கெட்ல போறதும் கொஞ்சம் டிஃபிகல்ட். இல்ல எஸ்ஐபில எண்ட் யூசரா போகணும்னாலும் தாராளமா போகலாம். இல்ல நான் ஆல்ரெடி எண்ட் யூசரா ஒர்க் பண்றேன், இப்ப நான் கன்சல்டன்டா மாற முடியும், அப்ப அவங்க பண்ண முடியும். ஆனா கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அவங்க ப்ராக்டிக்கலா தெரிஞ்சுக்கணுன்ற டிமாண்ட் பண்றாங்க. எஸ்ஏபில S/4HANA அப்படின்ற அந்த அப்ளிகேஷன்ல உங்களுக்கு ப்ராக்டிக்கலா உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சாதான் உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் நிறைய வீடியோஸ்ல நான் பேசியிருப்பேன். எஸ்ஏபில SAP MM இருக்கு, FICO இருக்கு, ABAP இருக்கு, HD இருக்கு, HCM சொல்லிக்கிட்டே போலாங்க. என் நம்பர் ஆஃப் மாடல்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன மாடியூல் ரிலவெண்டா உங்களுக்கு நாலேஜ் வேணுமோ நம்ம டீம் கார்பரேட் ப்ரொஃபஷனல் டீம்ங்க. டு பி ஃப்ராங்க் 8 to 15 years எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஏன் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கூப்பிடுறோம்னா அவங்கனால மட்டும்தான் ப்ராக்டிக்கலா ஒரு கம்பெனி ஓரியன்டா இருக்கக்கூடிய சினாரியோ சிச்சுவேஷன் பேசிஸ உங்களுக்கு ப்ராக்டிக்கலா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஃப்ரம் த ஸ்கிராச் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு கைட் பண்ணி கம்ப்ளீட் மாடியூல் உங்களுக்காக சப்மிட் பண்ணி எண்ட் டு எண்ட் கான்செப்ட் உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணும். இதோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா சில பேருக்கு 2 மாசம் ஆகலாம், சில பேருக்கு 3 மாசம் ஆகும். ஏன் அந்த 2 மாசம் 3 மாசம்னா இது ஒரு பேட்ச்ல ஒருத்தர் இல்லாட்டினா 2 பேர் தான் இருப்பாங்க. முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச்ல அவங்க 10 பேர் போடுவோம். ரீசன் என்னன்னா குவாலிட்டி மிஸ் ஆகுது. 10 பேர்ல ஒருத்தருக்கு வேலை கிடைக்கிறது பெரிய பாடா இருக்கு. அதனால மேனேஜ்மெண்ட் என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பேட்சுக்கு ஒருத்தர் இல்லாட்டினா 2 பேர் இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா வந்து என்ரோல் பண்ணிட்டா அவங்க ஜாபோடு தான் போகணுன்ற ஒரு டிசிஷன் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கிட்ட ஜாப் கேரண்டின்ற ப்ரோக்ராம் இருக்கு. ஜாப் வேணும்னா நீங்க அந்த ஜாப் கேரண்டி ப்ரோக்ராம்ல நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். அந்த ஜாப் கேரண்டி ப்ரோக்ராம்ல என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைரக்டா அவங்களுக்கு கிளைண்ட்டுக்கு புஷ் பண்ணி அவங்க மூலியமா இன்டர்வியூ ஸ்கில் பண்ணி எப்படிலாம் கிராக் பண்ணுன்றதே வெயிட் பண்ணிடுவாங்க. அதாவது ஜாப் கேரண்டிக்குள்ள போனாவே ஜாப் கிடைச்ச மாதிரி தான். எப்படி உங்களுக்கு அந்த கான்டாக்ட்னா டைரக்டா அந்த எஸ்ஏபி கன்சல்டன்ட் இண்டிவிஜுவல் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியில ஜென்ரலா மார்க்கெட்ல இப்போ நாக்கையில போட்டாங்கன்னா ஒரு 20 ஓப்பனிங் இருக்குன்னா அது வில் பி கெட்டிங் மோர் தென் லைக் 1000+ கேண்டிடேட் அப்ளை பண்றாங்க. அவ்வளோ ஹியூஜ் நம்பரா இருக்கு. ஒரு ஹெச்ஆருக்கு எப்படி தெரியும் அவங்க உண்மையிலேயே ஸ்கில்டா இல்லையா அப்படின்ட்டு? சில பேர் ERPல ஒர்க் பண்ணியிருக்காங்களா, S/4HANAல ஒர்க் பண்ணியிருக்காங்களா, அதுல என்ன மாடியூல் இருக்கு, என்டிட்டி கிரியேஷன்ஸ் தெரியுமா, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அப்ப அவங்களால ஃபில்டர் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. அதனால தான் ஒரு ட்ரஸ்டடான ஒரு ஐடி கன்சல்டன்ட் அவங்க யாருன்னா டெக் மஹேந்திரா, இன்ஃபோசிஸ், L&T மைண்ட்ரி இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு டைரக்டா ரிசோர்ஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனி. அவங்களே உங்களுக்கு டைரக்டா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. Tier 1 கம்பெனிஸ், Tier 2, Tier 3, Tier 4 நிறைய கம்பெனிஸ் இருக்கு. உங்களுக்கு நீங்க படிச்சு முடிக்கும் போது என்ன கம்பெனிஸ் அவைலபிளா இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி we will be providing a practical based training. மறுபடியும் சொல்றேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் பேஸ் கம்பெனி ஓரியன்டா சினாரியோ வைஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு கைட் பண்ணி ஜாப் 100% நம்ம வாங்கிடலாம். கொஞ்சம் நாங்கள் எதிர்பார்க்கறது உங்க சைட்லேருந்து ஒரு எஃபர்ட். எஸ்ஐபியில் வந்துட்டா ஒரு நல்ல மாடல் நீங்கள் வந்து ஐடியோ நான் ஐடியோ நான் கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் பண்ணி புதுசாக நான் வரேன், இல்லை ஆல்ரெடி எஸ்ஐபியில் எனக்கு பேசிக்ஸ் தெரியும், இன்னும் நான் அப்கிரேட் பண்ணணும்னாலும் மறக்காமல் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜாப் வாங்கிட்டு நீங்கள் போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி என்ன ரோல் எடுக்கணும், எப்படியாவது வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம டீமுக்கு பண்ணும்போது தான் எல்லாரும் இட் வில் பி கெட் பெனிஃபிட். டெஃபினட்டாக சொல்கிறேன், சூன் வில் பி கெட்டிங் அ ஜாப். ஆல் தி பெஸ்ட்.